கோட் நல்லா இருந்துச்சு. நீ அவன் ஒருத்தர் சொல்றீ இப்ப இங்க கோட் இங்கே நல்லா இருந்துச்சு. கோட் நல்லா இருந்துச்சு. ஸ்டேடியம் மேல பறக்குற சீன்லாம் நல்லா இருந்துச்சு பைக்ல. பேயே இல்ல, ஆக்சுவலி பேய் இல்ல. யூ கேன் கோ see it, சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு பார்க்கலாம். பழசடி பங்கமா இருக்கு. இல்ல அவ்வளவு ஸ்மார்ட் தான். ஒன் டைம் வாட்சபிள். பழைய டிடிக்கும் இது கொண்டு சான்ஸே இல்ல. சூப்பர்ண்ணா சந்தான படம். படத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? நல்லா காமெடி, பயங்கர காமெடி. சந்தானம் நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன எதிர்பார்க்கலாம்? சந்தானம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி வேற என்ன? காமெடில எவ்வளவு 10க்கு எவ்வளவு காமெடி ரேட் பண்ணுவீங்க? 10க்கு 10 போடும். Yeah, it was good. சந்தானம் எவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு? ஆக்சுவலா இந்த காலத்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு சாங் இருக்குல்ல பையாடே, அந்த மாதிரி காஸ்டியூம்ல நல்லா இருந்துச்சு. இட்ஸ் a very new look of சந்தானம். பழைய டிடிக்கும் இது ரேட். பழைய டிடி நல்லா இருந்துச்சு. யா பேய் படம் மாதிரியே இல்ல, ஃபுல்லா காமெடி. யா இதுல பேயே இல்ல, ஆக்சுவலி பேய் இல்ல. யூ கேன் கோ see it, சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு பார்க்கலாம். சந்தானம் எவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு? யா இட் வாஸ் குட். அவர் வந்து படத்துக்குள்ளேயே படத்துக்கு ரிவ்யூ கொடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு. சந்தானம் எவ்வளவு நல்லா பண்ணி வேற லெவல்ல பண்ணிருக்காரு. படத்துல காமெடி எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர் மூவி. இதுக்கும் என்ன வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் எபிசோட் சூப்பரா இருக்கும் ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா காமெடி தான். ஃபுல்லா ஃபுல்லா காமெடி ஃபன் தான் ப்ரோ. பழைய டிடிக்கும் இதுக்கும் என்ன? இதான் ப்ரோ. இது பயங்கரமா இருக்கு. பழைய இது பயங்கரமா இருக்கு. பழசடி பங்கமா இருக்கு. காமெடி ஃபுல்லாவே காமெடி தான். எல்லாமே காமெடி. சூப்பரா இருக்கு. பண்ணிருந்தாரு. நல்லா தான் பண்றாரு. அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. காமெடி எவ்வளவு நல்லா இருந்துச்சு? காமெடி அந்த எதுவும் நல்லா வேலை ப்ரோ. எதுவும் படம் ஒன் டைம் வாட்சபிள். ஒன் டைம் வாட்சபிள். எவ்வளவு நல்லா பண்ணிருந்தாரு? இல்ல அவ்வளவு ஸ்மார்ட் தான். ஒன் டைம் வாட்சபிள். பழைய டிடிக்கும் இதுக்கும் என்ன? சான்ஸே இல்ல. படம் வந்து ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல வந்து சந்தானம் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓடும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா ஓடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா படம் வந்து நல்லாவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சீன் கூட சிரிப்பு வரல. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படம் பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அதாவது ரொம்ப கிரிஞ்சி மொக்க. அது சின்ன பசங்க கார்ட்டூன் படம் பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூனில் வர காமெடி மாதிரி தான் இருக்குது. காமெடியே இல்லை. சந்தானம் அந்த ப்ரோ 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 அந்த சுத்தமா செட் ஆகல தலைவா. அது வேஸ்ட். அது எதுக்காக லாங்குவேஜ் சரியில்லை. அது படத்தை வந்து ஷார்ட்டா வந்து இந்த பாடல் வரிகளிலே முடிச்சிடலாம். அந்த பாடல் வரிகளை படத்துல இருந்து நீக்கிட்டாங்க. பார்க்கிங் டாக்ஸ், கோவிந்தா, பாப்கார்ன் காசு, கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு, கோவிந்தா, ஹீரோ நடிப்பு, கோவிந்தா, மொத்த படமோ கோவிந்தா. அந்த கோவிந்தா வார்த்தைக்கு பீப்பு போட்டுருக்கியா? ஆமா. அப்புறமா படம் சுத்தம். நான் வந்து சந்தானம் ஃபேன் ஆக்சுவலா. அவரோட டிடி ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும், அக்யூஸ் நம்பர் 1, அதுல இருந்து நான் அவரோட ஃபேனு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனா மொத்தமா சொதப்பிட்டாங்க. அது ஏன் படம் சொதப்பிச்சுன்னா, முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பாண்டா கரெக்டின்னு வாங்க பாத்தீங்களா, அந்த பிரசாந்தை காட்டிடுறாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது வேலைக்கு ஆகாது. திஷ்டி பூசணிக்கா முன்னாடி வச்ச மாதிரி வச்சாங்க. அதுல இருந்தே படம் நல்லா இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இல்ல. இல்ல அப்படி கிடையாது. அவங்க ரிவ்யூஸை பத்தி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்றாங்க. ஸோ தப்பு கிடையாது. அந்த அவர் கோவிந்தா பாட்டுலாம் பாடும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் பாடுவாரு. ஸோ என்ன பார்த்து ரிசம்பிள் ஆகி இன்ஸ்பயர் ஆகி மேபி அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, ரிவ்யூவர்ஸ் அந்த கேம் ஷோல யார் போறா, படத்தை வந்து தப்பா பேசுற ரிவ்யூஸரும் அவங்களோட ஃபேமிலியும் உள்ள போறாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு தப்பா பேசின சீன்ஸே அங்க கிடையாது படத்துல. ஸோ இவங்க எப்படி இந்த படத்தை எடுத்துருக்கணும்னா, ஒரு 15 to 20 minutes இவர் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ற பிரச்சனைகளும் அதால வர பிரச்சனைகளும், எவ்வளவு படங்கள் லாஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு 15 to 20 minutes எடுத்திருந்தால் படத்தோட நம்ம என்கேஜ் ஆகிருக்கலாம். இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, தூக்கின்னு போயாச்சு, வா கப்பலுக்கு போவோம், கேம் ஷோ போவோம்ட்டு ஸ்டார்டிங் 5th minute இருந்தே தூக்கியாச்சு. அப்புறமா எப்படி படத்துல ஒட்டும். சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர்ன்றையே காட்டலையே நீங்க. மேபி அந்த கோவிந்தா பாட்டு இருந்திருந்தா மேபி கொஞ்சம் சிங்க் ஆகிருக்கலாம். பட் சுத்தம் ஒரு சீன் கூட ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. காமெடிஸ் இல்லை, ஒரு டெரர் இல்லை. அவங்க வந்து அந்த கேம் ஷோவே என்னன்னா, படம் முடிகிற வரைக்கும் ஹீரோ சர்வைவ் ஆகிட்டா தப்பிச்ச மாதிரி, படம் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வைவ் ஆகுமாவனே அங்க தெரியல. ஆமா, எப்படா முடிப்பீங்க போயினே இருக்குதுங்க. அடிக்கடி வந்து சாவடிக்குது, எங்களே குத்துற மாதிரி இருக்குது. ஏஞ்சி ஓடுறான்னு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. உள்ள போ வெளில வராதன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, 3 கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே வந்து முட்டிக்கு கீழே ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் கஸ்தூரி அக்கா. ஸோ அது ஒண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். கொஞ்சம் வேற எதுவுமே அந்த பண்ணுங்க. ஜிவிஎம்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ப்ளீஸ், உங்களுக்கான ஒரு இது இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபன் படத்துல வந்து காமெடி பண்ணிட்டு உங்களோட இமேஜ், உங்களோட கெத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்கன்னு சொல்றேன். சந்தானம் சார்
இந்த இதை விட்டுருங்க. இதோட இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அது அந்த மாதிரி காமெடி கதைகளை விட்டுருங்க. ஏன்னா எடுத்ததையே பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி திருப்பி சொல்றேன், இந்த ஹாரர் படம் எடுக்கிறவங்களுக்குலாம் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. அந்த ஹாண்டட் ஹவுஸை நாங்க பல படங்கள்ல பார்த்து இப்போ வந்துச்சு ஜீவாது ஒரு படம், எல்லாமே அந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. எங்கன்னா காட்டுக்குள்ள எடுங்க, இல்ல ரோட்டுக்குள்ள எடுங்க, எங்கன்னா வேற எங்கன்னா இடத்தை மாற்றி, ஆமா இடத்தை மாற்றி தேர்வு செய்யுங்கள். எலி காமெடியா அது? ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், படம் 2500 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் கன்ஃபார்ம் அடிக்கும். ஆமா, கோட் வசூல பிரேக் பண்ணோம். கன்ஃபார்ம். லியோக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். லியோ தான் ஃபர்ஸ்ட். சோ 2500 கோடி கன்ஃபார்ம். கிட்ஸ் வந்து பார்க்கலாங்க. மத்தபடி எனக்கு ராஜேந்திரன் ஏதோ பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அவர்தான் கொஞ்சம் அதத்தான் சொல்லிட்டேனே, கிளாமர் முட்டிக்கு கீழே போட மாட்டேன்னு இருக்கிறாங்க கஸ்தூரிகா. ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் மூவில வந்து சிலதெல்லாம் நீங்க அது கூட இல்லைன்னா நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. எங்க அண்ணன் கூல் சுரேஷ், எங்க நான் சந்தானம் சார் உண்மையான ரிவ்யூர் அவரு. சந்தானம் சார் எங்க உங்களுக்காக வந்து உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கூல் சுரேஷ் சார். அந்த அண்ணனை கூல் சுரேஷ் அண்ணனா ஒரு படத்துல ஒரு சைடு ரோல் கொடுத்திருந்தா என்ன கேக்குறேன். ஏன் அவர்தான் ரிவ்யூ, அவரே வந்து ப்ரமோஷன் காஸ்டியூமும் போட்டு பண்ணுவார். எந்த படம் வந்தாலும் அது மாதிரி வராரு. அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன மனுஷனை போய் நீங்க வாய்ப்பு கொடுக்காது வந்து மிகப்பெரிய தப்பு. அவர் வந்திருந்தாலே அவர் வந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறார், அவர் வந்து வேர்ல்டு ஸ்டார், பேன் வேர்ல்டு ஹீரோ. அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. படம் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுலயே வந்து ரிவ்யூஸ் வந்து தப்பா சொல்றாங்க. நீங்க நல்ல படம் எடுத்தா ரிவ்யூஸ் ஏன் தப்பா சொல்ல போறான்? எங்களுக்கு ஒண்டி ஆசை அவங்க படத்தை கெடுக்கணும்ட்டு. நாங்களும் காசு கொடுத்து தான் வரோம். காசு கொடுக்கறதுக்கு வர்த்தா இதுதான் வந்து நாங்க பாக்குறோமே தவிர்த்து, சில ரிவ்யூஸ் இருப்பான் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவான். அவன் வந்து மிஞ்சி போனா எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இல்லன்னா காசு கொடுக்காத படத்தை கெட்ட படம்னு சொல்லுவான். இப்ப இந்த வலைபேச்சுலாம் எடுத்துக்கோங்க, காசு கொடுத்தா நல்ல படம், காசு கொடுக்கலையா கெட்ட படம். அந்த மாதிரி ரிவ்யூஸ் நாங்க கிடையாது. நாங்க ஃபேக் ரிவ்யூ கொடுத்த ஒரே ஒரு படம் மட்டும் சொல்லுங்க. ஒரு படம் நாங்க நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருந்தா கொடுப்போம், நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே தவிர்த்து. சோ நல்லா இருந்துச்சு நீ அவன் ஒருத்தர் சொல்றீ. இப்ப கோட் இங்கே நல்லா இருந்துச்சு, கோட் நல்லா இருந்துச்சா, ஸ்டேடியம் மேல பறகுற சீன்லாம் நல்லா இருந்துச்சா பைக்ல. சோ கிட்ஸ் வந்து பாருங்க, வேற எதுவும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க படம்.